நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரியான ஒரு 3 டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் செய்யக்கூடாத தவறுகள் நிறையா இருக்குது. அதில் முக்கியமான 3 தவறுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். அடுத்தது வந்து நம்மள்ட்ட நிறையா பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நான் டூரிஸ்ட் விசால போயிட்டு சிங்கப்பூரில் வேலை தேட முடியுமா, அப்படி தேட முடியும் அப்படின்னா எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் எஸ்பாஸ் ஜாப் இன் சிங்கப்பூர் தமிழ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு செய்யக்கூடாத 3 தவறுகள். சிங்கப்பூர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்ம நாட்டில் இருந்து வேற நாட்டுக்கு போறீங்க. நம்ம நாட்டில் வந்து அந்த தவறுகள்லாம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் செய்வீங்க. இதே நீங்கள் சிங்கப்பூரில் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து சிங்கப்பூர் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறையா இருக்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ஆனால் சிங்கப்பூர் நீட்டாக இருக்கும், இங்கே வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்தியா ஃபீல்டில் வந்து சிங்கப்பூர் கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் நீங்கள் சாதாரணமாக செய்கிறது தப்ப நீங்கள் அங்கே செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது என்னென்ன தப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குப்பை போடுறது, இந்த எச்சி துப்புறது, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப சாதாரணம். நீங்கள் பாட்டு கண்ட இடத்துல நீங்கள் குப்பையை போடுவீங்க, கண்ட இடத்துல வந்து எச்சி துப்புவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து $300 $500 வரைக்கும் கூட ஃபைன் அடிப்பாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து உங்களை பேன் பண்ணி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ தயவுசெய்து குப்பை போடாதீங்க. ரெண்டாவது வந்து அதிகமாக பண்ணுற தப்பு என்னென்னா சண்டை போடுறது. இது வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுது. நம்ம இங்கேருந்து வேலைக்கு போன பசங்க அங்கே சண்டை போட்டு, அந்த சண்டை போட்டதுனால பையன் இறந்து அந்த பையனை ஜெயிலில் தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சிங்கப்பூரில் வந்துட்டு கொலை குற்றம் பண்ணீங்க அப்படின்னா மரண தண்டனை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சண்டை போடுறது சிங்கப்பூரில் தப்பு. நீங்கள் சண்டை போட்டு உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை ஜெயிலில் போடுவாங்க, இல்லை உங்களை பேன் பண்ணி உங்களை அனுப்பிடுவாங்க. திருப்பி உங்களால் சிங்கப்பூருக்கு போகவே முடியாது. அதனால் தயவு செய்து சண்டை போடாதீங்க. மூணாவது தவறு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லஞ்சம் கொடுக்கறது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் கொடுக்கறது அப்படிங்கிறதோ, அரசு அதிகாரிகளை வந்து வேலை செய்யாமல் தடுக்கிறது அப்படிங்கிறதோ மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோத்தா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை என்னவோ அதை அனுபவிச்சுட்டு வந்துட்டா கூட பரவாயில்ல. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை சின்ன தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலோ அதுக்கு ஃபைனு அதோட வந்து உங்களை விட்டுருவாங்க, இல்லை உங்களை பேன் பண்ணி அனுப்புவாங்களே ஒழிஞ்சு வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக வந்து லஞ்சம் கொடுக்குறதுலாம் வந்து மிகப்பெரிய குற்றமாக சிங்கப்பூரில் கருதப்படும். இது எல்லா குற்றமுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் சாதாரணமாக செஞ்சுருவீங்க. ஆனால் சிங்கப்பூரில் செஞ்சீங்க அப்படின்னா இதுக்கான விலை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் லைஃபே காலியாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து இந்த குற்றங்கள்லாம் செஞ்சவங்க நிறைய பேர் சிறையில் இருக்காங்க, இல்லை பேன் பண்ணி அனுப்புனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து சிங்கப்பூர் போகிற நீங்கள் இந்த குற்றத்தை செஞ்சிடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூர் டூரிஸ்ட் விசால போயிட்டு வேலை தேடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நம்மள்ட்ட. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஃபாரினர்ஸுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சிங்கப்பூரில் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டுன்னு சொல்லிட்டு படித்தவங்கலேருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டூரிஸ்ட் விசால போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டு நம்ம வேலை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒரு சில பேர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சிங்கப்பூர் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விசாக்கு, நீங்கள் எந்த விசால போனாலுமே சரி, எந்த விசாக்கு போகிறீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும், வேற வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சிங்கப்பூரோட ரூல்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது உங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்காக கொடுக்குற விசா. அதில் போயிட்டு நீங்கள் வந்து வேலை தேடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் சட்டப்படியும் ரூல்ஸ் படியும் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் வேலை தேடி தான் சிங்கப்பூருக்குள்ள போறீங்கன்றத சிங்கப்பூர் இமிகிரேஷனில் தெரிஞ்சாலே உங்களை வந்து அங்கேருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் போயிட்டு இருக்காங்களே அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிஸ்ட் விசால போகிறதாலும் போய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு வேலை தேடுறாங்க. அப்படி வேலை தேடி அங்கே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கேருந்து எஸ் பாஸோ இல்லை இ பாஸோ இல்லை மற்ற பாஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி மாறிக்கிறாங்க. நீங்கள் டூரிஸ்ட் விசால இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே இருந்துக்கிட்டு நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா, அப்படி வேலை தேடி எஸ் பாஸோ இ பாஸோ என்டிஎஸ் பர்மிட்டோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அப்ரூவல் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் தான். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு டூரிஸ்ட் விசால வந்துட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்பி நீங்கள் போக வேண்டாம். அதே மாதிரி வேலை தேடுறன்னு போனாலுமே
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்க வேலை கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு வர்றது, அங்கே தங்குறது, சாப்பாடு செலவு இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக இங்கே வந்து அந்த செலவு பண்ணுற அமௌண்ட்டை இங்கே கொடுத்தீங்க அப்படின்னாவே, வேலை கிடைச்சதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்க வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக வேலைக்கே வந்து போயிடலாம். அதே மாதிரி டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்கள நிறைய பேரை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. நீங்கள் அவங்க வேலை தான் தேடி போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டூரிஸ்ட் விசாவில் போகிறத தவிர்த்துருங்க. அதுவும் குறிப்பாக டூரிஸ்ட் விசாவில் வேலை தேடி போகிறத தவிர்த்துருங்க. நீங்கள் உண்மையிலே சுற்றி பார்க்க போகிறதுனா மட்டும் டூரிஸ்ட் விசாவை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு கெட் எஸ்பாஸ் ஜாப் இன் சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்துட்டு இ பாஸும் டிஇபி பாஸும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இது ரெண்டுலேயும் போகிறவங்கள நிறைய பேரை வந்து சிங்கப்பூர்லேருந்து டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க இமிகிரேஷன்லேருந்தே. அப்படி இருக்கிறப்ப இப்போ நிறையா பேர் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட். மற்ற பர்மிட்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, படிக்காதவங்க வந்து மற்ற பர்மிட்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு படித்தவங்க, நாலேஜபிள் பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட். இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் காலர் ஜாப்லாம் வந்து நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸுங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. இ பாஸுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது வந்து எஸ்பாஸ் தான். இப்போ இ பாஸில் போகிறவங்கள கூட டீபோர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் எஸ்பாஸ்லையோ என்டிஎஸ் பர்மிட்லையோ போகிறவங்கள டீபோர்ட் பண்ணுறதே கிடையாது. இதுக்கு வந்து ஜாப் வந்து எப்படி தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏஜென்சி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக லைசன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து லைசன்ஸ் வாங்கினவங்க. ஸோ இவங்க மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். தமிழ்நாட்டில் நிறைய ஏஜென்சி இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல, அப்போ நான் எப்படி வேலை தேடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா www.sgtamil.com இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட இருந்து ஜாப் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ஒரே வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னாலும் உங்களால் ஜாப் வேகன்சி வந்து தேட முடியும், உங்களால் ஜாப் வேகன்சி ஃபைன் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்சி சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக ஆகும். இல்லை எனக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ்லாம் ஆகாமல் நான் எஸ்பாஸ் தேடணும் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெப்சைட் இருக்குது, அதாவது சிங்கப்பூர் பேஸ்டு வெப்சைட். தயவுசெய்து நம்ம இந்தியா பேஸ்டு வெப்சைட்டில் போயிடாதீங்க. அதில் ஏமாற்று வேலை நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிங்கப்பூர் பேஸ்டு வெப்சைட்டில் வந்துட்டு அந்தந்த கம்பெனிகளே வந்து ரெக்யர்மெண்ட்டும் ஜாப் வேகன்சியும் போடுவாங்க. குறிப்பாக ஒரு 2-3 வெப்சைட் சொல்லணும் அப்படின்னா லிங்க்டின் சொல்லலாம், ஜாப் ஸ்ட்ரீட் சொல்லலாம், லொக்காண்டோ சொல்லலாம். இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வேகன்சிஸ் நிறையா போடுவாங்க. அதில் வந்துட்டு எஸ்பாஸ் ஜாப் வேகன்சியும் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கம்பெனியே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிடலாம். டேரெக்டாக கம்பெனியில் நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி அவங்க இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ₹1 கூட செலவு பண்ணாமல் நீங்கள் போயிட முடியும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, நான் அமௌண்ட் கட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சிக்கு போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எஸ்பாஸ்ன்னு இல்லை எந்த பாஸ்னாலுமே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை அதிகமாக நீங்கள் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.